விசுவாசத்தில் மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வந்தால் எப்போவுமே நாய் தான் ஜெயிக்கும். ஆனால் அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தால் வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நாம் பேசுகிற போது இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒருவருடன் தொடர்பு கொள்கிற போது நாம் எத்தகைய ஒரு சிறப்பான ஒரு 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 தெளிவான ஒரு தொடர்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசினோம். அதில் இன்னும் சில அம்சங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்பதில் மிக முக்கியமாக கிளாரிட்டி, அதாவது தெளிவு. நீங்கள் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்ல வேண்டும். சில பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க, ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வளவலன்னு பேசிட்டே இருப்பாங்க. தன்னம்பிக்கை குறைவின் காரணமாக நிறைய எக்ஸ்ட்ரா உபரி தகவல்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் கேட்பவருக்கு அதை கேட்பதற்கான பொறுமையோ மனநிலையோ இருக்கிறதோ என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மாறாக தாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம், என்ன சொல்ல விரும்புகிறோம் என்பதை சுருக்கமாக தெட்டத்தெளிவாக விளக்கினாலே போதுமானது, அதற்கான உரிய வார்த்தைகளில். இந்த கிளாரிட்டி இல்லாததன் காரணமாக நம்முடைய நோக்கங்களுக்கு மாறாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது, அதாவது ஒருவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், இதை பற்றி பேசுகிறார்கள். அதாவது வார்த்தைகள் இல்லாத நிலையில் உடல் மொழியின் மூலமாகவும் இன்ன பிற வெளிப்பாடுகளின் மூலமாகவும் நீங்கள் ஒருவரிடம் நீங்கள் சொல்ல வந்த செய்தியை சொல்வது. அது என்ன நான் வெர்பல் கம்யூனிகேஷன்? வார்த்தைகளை விட இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. உதாரணமாக உடல் மொழி. நீங்கள் ஒரு மனிதரை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை, அவரை கண்ணியமாக நடத்துகிறீர்களா, கண்ணியக்குறைவாக நடத்துகிறீர்களா, அலட்சியமாக நடத்துகிறீர்களா, முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறீர்களா, இதையெல்லாம் உங்களுடைய பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழியின் மூலமாக தெட்டத்தெளிவாக வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய பேச்சை, உங்களுடைய தொடர்பை கவனிக்கக்கூடிய ஒருவர் வெறுமனே உங்கள் வார்த்தைகளை மட்டும் கவனிக்கவில்லை, அவருடைய கண்களை பார்த்து நீங்கள் முதலில் பேசுகிறீர்களா என்பதை கவனிக்கிறார்கள். தன் உரிய முறையில் உடல் மொழியை வெளிப்படுத்துகிறீர்களா என்பதை கவனிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது உங்கள் கால்களை நீங்கள் எப்படி வைத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கைகளை எப்படி அசைத்து பேசுகிறீர்கள், உங்கள் உடலை எப்படி நீங்கள் வைத்துக்கொள்கிறீர்கள், இது எல்லாமே இந்த தொடர்பியலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நிறைய பேர் அதாவது அவர்கள் மனதில் ஒரு மரியாதை இருக்கும், ஆனால் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அது பார்த்திங்கன்னா அதற்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போது நீங்கள் ஒருவரிடம் ஒரு வேலையாக நீங்கள் செல்கிற போது உங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் கூட உங்களுடைய தவறான உடல் மொழியின் காரணமாக அல்லது பொருத்தமற்ற உடல் மொழியின் காரணமாக நீங்கள் எதிர்மறையான சில விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். உடம்பை எப்படி நாம் வெளிப்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய உடல் ரீதியாக அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதே போல் நம்முடைய குரல். சில பேர் அன்பை கூட ரொம்ப அடாவடித்தனமாக வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுடைய குரலுடைய தன்மை அப்படி இருக்கும். நாம் அதை பக்குவப்படுத்த முடியும், மேம்படுத்த முடியும். சில பேர் இவன் என்ன ரொம்ப ரஃப்பாக பேசுகிறான் அப்படின்னு கூட சில பேர்த்த சொல்லுவாங்க. உண்மையிலே அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். சில பேருடைய அந்த குரலினுடைய தன்மையை அவர்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளாததன் காரணமாக அவர்கள் உண்மையிலேயே மனதிற்குள்ளாக அப்படி எந்த ஒரு கடினமான தன்மையும் இல்லாவிட்டால் கூட அவர்கள் அந்த பேசுகிற முறை ஒரு பண்படாத முறையில் இருப்பதன் காரணமாக மற்றவர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நேற்று பேசினோம். உங்கள் உடல் மொழியை நீங்கள் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோம். நிறைய பேர் அதை கவனிப்பதே கிடையாது. நீங்கள் மற்றவர்களை பாருங்கள். சில பேருடைய உடல் மொழி என்பது அவரிடம் ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும், ஒரு இணக்கத்தை உருவாக்கும், ஒரு மரியாதையை உருவாக்கும். வேறு சிலருடைய உடல் மொழி என்பது நம்மை எரிச்சல் ஊட்டும். ஏன்னா அவர்களுடன் ஏதோ ஒன்றை நாம் எதிர்மறையாக பார்ப்போம். இது எல்லாமே கொஞ்சம் கான்சியஸாக விழிப்புணர்ச்சியுடன் இருந்தால் நாம் தவிர்த்து கொண்டு நம்முடைய எல்லா அன்றாட உறவுகளையும் செம்மையாக வைத்துக்கொள்வதற்கு இது மிகவும் உதவும் என்பதற்காகத்தான் இதை நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உங்களிடம் பேசுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் திரைப்பட உலகில் பாடல் ஆசிரியர்களாக பலர் புகழ்பெற்று இருந்திருக்கின்றனர். அவர்களினுடைய பட்டியல் மிக நீண்டது. ஒரு முறை கவிஞர் சுரதா அவர்கள் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் என்றே ஒரு பெரிய பட்டியலை தயாரித்தார்.
அப்படி பலர் இருந்தாலும் மிகச் சிலர்தான் மிக புகழ்பெற்றவர்களாக விளங்கினார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் திரைப்படங்களில் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கது என்றாலும் அவர் அந்த பாடல்களை எழுதிய காலம் மிக குறுகியது. 7 ஆண்டுகள். 1952 தொடங்கி 59 வரை 7 ஆண்டுகளில் தான் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர் பாடல் எழுதிய காலம் குறுகியது என்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்நாளே மிக குறுகியது. 1930 ஆண்டு பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் 1959 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது தன்னுடைய 29வது வயதில் இறந்து போய்விட்டார். உலக புகழ்பெற்ற கவிஞர்கள் ஷெல்லி, கீட்ஸ் போல இவரும் மிக குறைந்த காலம்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் அவர் எழுதிய பாடல்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் என்றால், அவர் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தினார் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு முந்தைய காலகட்டங்கள், அதாவது கடந்த 20 ஆண்டுகள் 1931 51 வரையில் அவர் திரையுலகிற்கு வருவதற்கு முன்பு இருந்த நிலை என்னவாக இருந்ததென்றால், மிக பெரும்பான்மையாக புராணப் படங்கள், ஓரிரு படங்கள் மட்டுமே சமூக சிந்தனை கொண்டவை. அந்த புராணப் படங்களில் வந்த அந்த பாடல் வரிகள் எல்லாமே கேட்பதற்கு இனிமையாக இருந்தன என்றாலும் கூட அவை அனைத்தும் ஒரு மணிப்பரவான நடையில் எழுதப்பட்ட பாடல்கள். சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து கலந்து எழுதப்பட்ட பாடல்கள்தான் அன்றைக்கு மிக கூடுதலாக இருந்தன. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் செய்த ஒரு முதல் பெரிய மாற்றம் அல்லது புரட்சி என்ன என்றால், மக்கள் மொழியில், மக்கள் தமிழில் அவர் எழுதினார் என்பதுதான். அந்த பாடல் வரிகளில் இருக்கிற சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்களாக, மக்கள் அறிந்த சொற்களாக, இயல்பான எளிய சொற்களாக இருந்தன என்பதுதான் அந்த திரையுலகில் பட்டுக்கோட்டையார் செய்த புரட்சி என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, அவர் ஒரு காதல் பாட்டில் கூட கொள்கையை எழுதியிருக்கிறவர். எந்த ஒரு பாட்டிலும் எந்த இடத்திலாவது மிக நயமாக அந்த பொது உடைமை சிந்தனையை அல்லது பகுத்தறிவு சிந்தனையை சொல்லிவிடுகிற ஆற்றல் உடையவராக அவர் இருந்தார். அவருடைய பாடல்கள் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு பாடலாக வந்து கொண்டிருந்த போது, மகேஸ்வரி என்கிற படத்திலே தான், அதாவது ஸ்ரீதர் இயக்கிய அந்த திரைப்படத்தில் 5 பாடல்களையும் பட்டுக்கோட்டையே எழுதினார். அதற்கு பிறகு பல பாடல்கள் மிக புகழ் பெற்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கல்யாண பரிசு, நாடோடி மன்னன் போன்ற பாடல்கள், அந்த படங்களில் வந்திருக்கிற பாடல்கள் இன்றைக்கும் புகழ்பெற்றவையாக, இன்றைக்கு கல்லூரி அரங்கில் பாடினால் கூட மாணவர்களால் வரவேற்கப்படத்தக்க பாடல்களாக அவை அமைந்திருக்கின்றன. அவர் பகுத்தறிவு சிந்தனையை, மிக கடினமான சிந்தனையை கூட மிக எளிமையாக சொல்லிவிட்டு போனார். குறிப்பாக அரசிளங்குமரி என்கிற படத்தில் வருகிற சின்ன பயலே சின்ன பயலே என்கிற பாட்டு இப்போதும் பகுத்தறிவை இப்படி எளிமையாக சொல்ல முடியுமா என்று நம்மை எண்ண வைக்கும். அதில் இடையில் இப்படி சில வரிகள் வரும். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முடையிலேயே கிள்ளி வைப்பாங்க, அதை நம்பி நீ வீட்டில் இருந்து விடாதே, நீ பிஞ்சிலேயே வெம்பி விடாதே என்று பட்டுக்கோட்டை எழுதுவார். எனவே ஒரு வேப்ப மரத்தில் பேயாடுது என்று சொல்லி இந்த பிள்ளையை வீரத்தை முடையிலேயே கிள்ளி விடுவார்கள் என்று சொல்லுகிற அந்த பாட்டானாலும், நாடோடி மன்னனில் வருகிற காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், அதில் முதல் பகுதி எப்படியெல்லாம் இந்த பயிர் வளைந்திருக்கிறது என்று வரும். எவ்வளவு வளைந்திருந்தால் என்ன, காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் என்கிற வரியும், காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்கிறது பின்னே என்கிற நம்பிக்கை தருகிற வரியுமாக அவர் எழுதிய இந்த பாடல் வரிகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் விவாதத்தை, கொள்கையை ஒரு திரைப்படத்துக்குள் எல்லா மக்களும் கேட்கிற மாதிரி எழுதிய பாடல் வரிகள். அவருடைய நினைவு நாள் அக்டோபர் 8. வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும்
உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம வந்து என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் வந்து இது வந்து அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எவ்ரி டே you have to take one step towards your goal. இந்த ஆக்ஷன் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் வந்து பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா வந்து கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் வந்து they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி வந்து அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் வந்து இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் வந்து இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப்
A journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ இன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம்.